எல்லோருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். உங்களோடு மீண்டும் மகாலட்சுமி. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எதிர்பாராத விதமாக திரும்பவும் ஸ்னோ, ஃப்ரீசிங் ரெயின் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றது. உங்களோடு நேற்று நான் ஒரு யூடியூப்பில் பார்த்தேன். அந்த ஒரு நல்ல ஒரு விடயத்தோடு நாங்கள் இன்றைய பதிவை ஆரம்பிக்கலாம். சீதா தேவியை அசோகவனத்தில் ராவணன் சிறை வைத்திருக்கின்ற அந்த நேரத்தில் தான் இந்த சம்பவம் நடைபெற்றது. அனுமான் வந்திருக்கின்றார் கணையாளியுடன். ராமர் பிரான் கொடுத்த கணையாளியுடன் சீதா பிராட்டியை சந்திப்பதற்காக. அவருக்கு அப்படியே அந்த அரக்கர்கள் எல்லாம் சூழ்ந்து இருக்கும் பொழுது இந்த சீதா பிராட்டி சோகமாக இருப்பதை பார்த்துவிட்டு தாயார் இப்படி வாடி இருக்கிறதுனால அவர் தாயாரிடம் சீதா பிராட்டியிடம் ஹனுமான் கூறுகின்றாராம். இது நான் கேட்டது. அதில் ஒரு மெசேஜ் இருக்குது. கேட்குறாராம், தாயே உத்தரவிடுங்கள், இந்த அரக்கர்களை உங்களை இப்படி வாடி வதங்கி இந்த சோகமான முகத்தை இப்படி பார்க்க முடியவில்லை, இவர்களுக்கு நான் தண்டனை கொடுக்கின்றேன், என்னை உடனே அனுமதி கொடுங்கள் தாயாரே என்று வணங்கி நின்றாராம். அப்போ உடனே சீதா பிராட்டி கூறினாவாம், கேட்குறதுக்கே அப்படியே அது நெஞ்செல்லாம் அப்படியே உருகும். சீதா பிராட்டி சொல்கிறாவாம், யாருக்கப்பா தண்டனை? நீ முதலாவது தண்டனை, இதுக்கு தவறு செய்த முதலாவது ஆள் நான். மாயமானை பார்த்து ஆசைப்பட்ட முதலாவது ஆள் நான். அந்த மாயமானை பிடிக்கிறது, என்ற கையில் அந்த மாயமான் வேணும் என்று ஆசைப்பட்ட இரண்டாவது ஆள் நான் கேட்டதுனால அந்த மாயமானை துரத்தி கொண்டு மாயமான் என்று அறியாமல் அந்த மாயமானை பிடிக்க போனது என்னுடைய கணவர் ராமபிரான். அப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் தானே நாங்கள் முதலாவது நீ தண்டனை கொடுக்கணும். எங்களுக்கு கொடுத்துட்டு நீ மற்றவங்களுக்கு இந்த தண்டனையை நீ கொடுப்பாயா என்று கேட்டா. அப்போ கவனிங்க. அப்போ இந்த கதையில் இருந்து எனக்கடா கண்ணாலெல்லாம் தண்ணி வந்துட்டு எப்படி என்றா, அதாவது எல்லா இடத்துலையும் அந்த தவறு எங்கள்கிட்ட ஒரு சொட்டாவது இருக்கா? எங்களுடைய தவறை, எங்களிடம் இருக்கின்ற அந்த தவறை கண்டுபிடித்த பிறகுதான் எங்களுக்கு அனுமதி இருக்கின்றது அப்படி மற்றவனை சுட்டி காண்பிப்பதற்கு. அப்போ பாருங்க, நாங்கள் ஈஸியாக என்ன பண்ணுறோம், எல்லோருமே இன்க்ளூடிங் மீ, ஈஸியாக மற்றவங்கள் மேலே நாங்கள் பிழை போடுறோம். நீ செய்த பிழை. நான் டீப்பராக இந்த ஆன்மீகம் அப்படி என்று போகாமல் சாதாரணமாகவே நாம் வச்சு பார்ப்போம். சாதாரண நிலையில், உலோகாய நிலையில், இந்த உலக வாழ்க்கையில் வச்சு பார்த்தா நம்ம எல்லாருமே நாங்கள் என்ன பண்ணுறோம், அவனால் அப்படி நடந்துட்டு, இதால் நடந்துட்டு, அல்ல அவங்க செய்ததால் நடந்துட்டு, ஒரு தரமாவது நாங்கள் என்ன செய்தோம்ண்டு இந்த சீதா பிராட்டி மாதிரி பார்த்தா அந்த காஸ்மிக் டிக்ஷனரி என்று இருக்கே, அது அப்படியே ஓப்பன் ஆகும். இந்த காஸ்மிக் டிக்ஷனரி இருக்கே, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இப்போ எனக்கு சின்னல இருந்தே இலங்கை மக்களாக இருந்தால், நான் ஸ்ரீலங்காவில் பிறந்த நான், அதே மாதிரி எல்லா தமிழர்களுக்கும் எனக்கு மரியாதை இருக்கின்றது, எல்லா மக்களிடம் எனக்கு மரியாதை இருக்கின்றது. ஸ்பெஷலி நான் ஸ்ரீலங்காவில் பிறந்தபடியே எங்களோட வீட்டில் விவேகானந்தருடைய அப்படி இருப்பார் இல்லையா, தலைப்பா காட்டிட்டு அப்படி ஒரு ஃபோட்டோ இருக்குது. சின்னல இருந்தே நான் அந்த சுவாமி ரூமுக்குள்ளே அந்த படமும் இருக்குது. அப்போ நான் கும்பிடைக்குள்ள அவரே பார்த்துட்டு இருப்பேன். தெரியாது அவர் இருக்கிறா இல்லையா ஒன்றும் தெரியாது. பார்த்து என்னவோ தெரியாது, ரொம்ப பிடிக்கும். அதுக்காக நான் ஒன்றும் பெருசாக சாமி கும்பிட்றாலெல்லாம் கிடையாது. சின்ன வயசில் நான் சொல்கிறேன், ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு அந்த மனதிலேயே சின்ன வயசுலேயே அவருடைய உருவம் பதிஞ்சதுனால நான் அவரை உதாரணத்துக்கு எடுப்பேன். அதான் ரீசன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச அப்படி சத்தியமான மகான்களை உதாரணத்துக்கு எடுக்கலாம். ராமகிருஷ்ணர் எடுக்கலாம், வேறு யார், அப்படி மகான்மார்கள் இந்த உடம்போட பிறந்து வளர்ந்தவங்க, அவங்கள நீங்கள் அருணகிரிநாதர், இப்படியா நம்ம மகான்மார்களை, ஔவையார், அவங்களெல்லாம் நீங்கள் எடுக்கலாம் உதாரணத்துக்கு. எனக்கு டக்குன்னு அப்படியே யார் ஞாபகம் வர மாட்டேன், விவேகானந்தரை ஞாபகம் வரும். விவேகானந்தர் இந்த இடத்துல
ஒரு சேலஞ்ச் ஒன்று அவருக்கு நடந்தா என்ன முடிவெடுப்பார் என்று நான் இருந்து இப்படி யோசிச்சு பார்ப்பேன். என்ன அவர் முடிவெடுப்பார்? கண்ண மூடி நினைச்சா என் பெருமான் என்ன முடிவெடுக்கிறாரோ இந்த இதயத்தால் அது நமக்கு புரியுமாப்பா. நான் சொல்கிறேன், இதற்கா எனக்காக செய்து பாருங்க. ஆனால் அதுக்கு முதல்ல நான் ஏற்கனவே சொன்னேனே, இந்த சீதா பிராட்டியினுடைய டெக்னிக் வேணும். இந்த சீதா பிராட்டியினுடைய டெக்னிக் வேணும். என்ன பாருங்க, அனுமானா இருந்து வந்து தாயாரே சொல்லுங்க, நான் இவங்களுக்கு ஏதாவது தண்டனை கொடுத்துட்டு தான் திரும்பி போவேன் என்று சொல்லும் பொழுது, இல்லைப்பா அப்படியேண்டா இந்த தண்டனையை எனக்கு கொடு என்று சொன்னா பார்த்தீங்களா, அதுக்கு பிறகு மற்றவங்களுக்கு கூடண்டு. அப்போ எப்போ நாங்கள் எங்களுடைய தவறை திருத்துறதுக்கு நாங்கள் ஆயத்தமாகிறோமோ, அந்த எஸ்டிக் கொடுக்குறோமோ, அப்பயே எல்லா இடமும் அப்படியே கடண்டு அப்படியே தன்னாக்கிலேயே சேஞ்ச் ஆயிரும், ரெடி ஆயிரும். நான் முன்னால் முதல் சத்சங்கத்திலையும் சொன்னேன், நாங்கள் தான் முன்னால் இருக்கிறவங்களை ரெடி பண்ணுறோம். முன்னால் இருக்கிறவனை நாங்கள் தான் கிரியேட் பண்ணுறோம் இல்லையா? அப்போ ஒரு எனிமியை நான் தான் உருவாக்குறேன், ஒரு நண்பனை நான் தான் உருவாக்குறேன், பகைவனை நான் தான் உருவாக்குறேன். எல்லாரையுமே சகோதரன் எல்லாரையும் நாங்கள் தான் உருவாக்குறோம். கர்த்தா நாங்கள் தான் கிரியேட்டர் எங்களுடைய வாழ்க்கைக்கு. இப்போ இந்த இடத்துல பார்க்க போனால் இந்த சீதா தேவியினுடைய விஷயங்களை எங்களுக்கு ஏதாவது மனதில் முடிச்சுகள் என்று சொல்லுவோமே, முடிச்சுகள் இன்கம்ப்ளீஷன், அதை டிஸ்மேண்டில் பண்ணணும், அதை முடிச்ச அவுக்கணும். இப்போ ஒரு பொம்பு இருக்குது, அது வெடிக்கிறோம், அதை அந்த சரியானவங்கள்ட்ட சொல்லி அதெல்லாம் எடுத்தால் அந்த பொம்பு வெடிக்காது. அது மாதிரி அடுத்த புறவிக்குள்ளே போகக்குள்ள அதெல்லாம் வேண்டாம். ஆனால் நாங்கள் என்ன பண்ணோம், அந்த பொம்மை வெடிக்காமல் இருக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும், எங்களுக்குள்ளே இருக்கிற முடிச்சுகளை அப்படியே இதெல்லாம் நான் செய்து கொண்டும் இருக்கின்றேன். சில நேரத்தில் எனக்கு அப்படி நான் தவறு விட்டுருக்கலாம், ஏன் அப்படி செய்தேன், இது மக்களோட இல்லை, நானாவது ஏதாவது ஒரு வேலையை நானாவது குயிட் பண்ணிட்டு வந்திருக்கலாம், ஏதாவது செய்திருக்கலாம், ஏன் இப்படி செய்தன் என்று பிறகு அந்த இடத்துக்கு போய் ஏன் செய்தன் என்று பார்த்து அந்த இடத்துல அனுமதி பெற்று, இதுக்காகத்தான் செய்திருக்கேன், அந்த இடத்துல என்னுடைய அறிவு அவ்வளவுதான் இருந்திருக்கு, அதை இப்போ இவ்வளவு தூரத்தில் லாங் ஜேர்னியில் இப்போ பார்க்கும் பொழுது அப்போ அறிவில்லாமல் செய்த மாதிரி இருக்குது. ஆனால் அந்த நேரத்தில் நான் செய்தது கரெக்டாக தான், அந்த நேரத்தில் அது எனக்கு சரியாகத்தான் இருந்தது. அப்போ அதை கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன் இப்போ ஏன் கவலைப்படுவான், அதை பற்றி தேவையில்லை. அப்போ அந்த நேரத்தில் ஒன்ஸ் அப்பான் அ டைம் அந்த நேரத்தில் நடந்த அந்த நிகழ்ச்சி என்னுடைய முடிச்சாக உள்ளுக்குள்ளே இடியப்ப சிக்கலாக உள்ளுக்குள்ளே உறுத்தி கொண்டு இருக்குது. அதை நான் இந்த இடத்துல இருந்து கண்களை மூடி அந்த பாவனையில் போய் அந்த இடத்துல போய் சரி சுகந்தி, நீ அந்த நேரத்தில் உனக்கு அறிவு அவ்வளோ பாரு, இவ்வளவெல்லாம் தவறு பண்ணியிருக்காய், அது நீ பண்ணியிருக்க, அப்போ நீ ஒன்றும் வேணுமெண்டு பண்ணலை, அறியாமையில் தான் பண்ணியிருக்காய், சரி அதை அப்படியே விட்டுருவோம், அதை நீ பெரிய விஷயமா எடுக்காத. இப்போ இனி அப்படியான விஷயம் ஒன்று சேலஞ்ச் ஒன்று உனக்கு வந்தால் இப்போ இருக்கிற அறிவை வச்சு அந்த மாதிரி முடிவெடுக்க நீ மாட்டாய் இல்லையா? இன்கம்ப்ளீட். இந்த மாதிரியான விஷயங்கள் செய்து கொண்டு வர 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 அந்த காஸ்மிக் டிக்ஷனரி ஓப்பன் ஆகும். அல்லது என்ன பண்ணுவோம் நாங்கள் நமக்குன்னு ஒரு டிக்ஷனரி வச்சுருப்போம். இப்போ நான் சில நேரம் எதுவும் இங்கிலீஷ் புக் வாசிக்கிறேன்டா எனக்கு எல்லாம் புரியாது, நிறைய டிக்ஷனரியில் பார்ப்பேன், அது என்ன வேர்ட்ஸ்ன்னு பார்ப்பேன், வாசிப்பேன். ஏன்னா என்னுடைய குருநாதர் தருவார் சில இங்கிலீஷ் புக்குகள் எல்லாம் நல்ல மைண்டை பற்றி அப்படின்னு பெரிய பெரிய புக்ஸ். அதை வாசிக்கும் பொழுது சில சமயம் விளங்காத வசனங்களை நான் கூகுளில் போய் அதை வாசிக்கலாம், அதுக்கு அது இருக்கும் இல்லையா? அது மாதிரி எங்களுடைய சொந்த விஷயங்களுக்கும் ஒரு காஸ்மிக் எல்லாருக்கும் பொதுவான ஒரு காஸ்மிக் ஆகாசத்தில் அப்படியே பறந்துருக்கு பெரிய புக்கில். ஒரு படத்தில் நான் பார்த்துருந்த ஆகாசத்தில் என்ற மாதிரி சந்தானம் தான் நான் நினைக்கிறேன், ஒரு ஹீரோ என்று நினைக்கிறேன். அந்த படத்தில் அவங்க மூவிக்குள்ளே போனால் அந்த மூவியை பார்க்கல அந்த மூவிக்குள்ளே போயிடுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த படம். அதை என்னட்டு போனால் அது ஒரு வேறு லாங்குவேஜ் மூவியாம், தமிழ் இல்லை,
அப்போ இங்கிலீஷ் மூவி ஏதோ அப்போ அதுக்குள்ளே பார்க்க போனவங்க எல்லாரும் மூவிக்குள்ளே போயிட்டாங்க, அந்த கரெக்டராக ஆயிடுவாங்க. அப்போ அவர் சொன்னார், மூவி போகுது கீழே பாடுற கீழே என்னன்னா சப்டைட்டில் கீழே போய் கொண்டிருக்குமாம். அந்த அந்த சப்டைட்டில் போகும் தானே, அது கீழே போகுமாம். அப்போ கீழே பார்க்கட்டாம். அப்போ அப்படி அந்த காஸ்மிக் டிக்ஷனரி என்ன சொல்கிறேன்டா அதான் அப்படியே தெரியும் தெரியும். அது விவேகானந்தர மனதில் நினச்சா தெரியும். அது அது எங்கே இருக்குன்னா மூளையால் நான் படித்தவன் படிக்காதவன், ஏழை பணக்காரன், ஆண் பெண், என்ற குழந்தை உண்ட குழந்தை, என்னுடைய சகோதரம் உன்னுடைய சகோதரன், இதெல்லாம் என்ற ஒன்றேண்டு இருக்காது. அது எனக்கு அந்த சிவபுராணத்துலேயும் பிடிச்ச வசனங்களில் அந்த வேர்ட்ஸுகளில் அந்த இடங்களில் ஓராதார் உள்ளத்தில் ஒளிக்கும் ஒளியானே, ஓராதார் உள்ளத்தில் ஒளிக்கும் ஒளியானே. ஓராதார் ஓரம் சாராதவர்கள், ஓரம் சாராதவர்கள், இது நல்லது இது கெட்டது, இது எனக்கு பிடிக்கும் இது பிடிக்காது, இங்கே அன்பு இருக்குது இங்கே அன்பு இல்லை என்ற அந்த ஓரம் சாராதவர்களுடைய ஹிருதயத்தில் வாசிப்பவனே, ஓராதார் உள்ளத்தில் ஒளிக்கும் ஒளியானே. அது பியூட்டிஃபுல். அது அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அருகிறாய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே, பியூட்டிஃபுல். அப்போ அந்த இடங்களில் பாருங்கள் எவ்வளோ நெருடலாம். அது ஒரு 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 அந்த செந்தில் மென்டலானே என்றனே அந்த 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 மென்டலுக்கு அது தொட்டோன்னே அது இப்படி பஞ்சு மாதிரி ஆயிருமே அந்த கவுண்டமணி செந்தில் படங்கள். அது மாதிரி ஒரு ஒரு நெருடலான ஒரு ஜெனுவினான இடங்களை அந்த யார் அவர் மாணிக்க வாசகர் அதில் பாடியிருப்பார் திருவாசகத்தில். அப்போ இந்த காஸ்மிக் டிக்ஷனரியும் அப்படித்தான். இந்த சீதா தேவியினுடைய அந்த உதாரணத்தை வச்சு ஒரு சின்ன விஷயங்கள் யாருக்குமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது பாருங்கள், நான் பெயினால் வாழ்க்கையில் பணங்களால் எல்லாம் நிரம்பி இருக்கு வெளியில், ஆனால் மனசுக்குள்ள கார்பண்யன்டா அர்ஜுனனுக்கு இன்னும் ஒரு பெயர். அவர் பெரிய சக்கரவர்த்தி, சிவபெருமானுடைய பாசுபதம் எடுத்தவர், கிருஷ்ணபுரான் பக்கத்தில் இருக்கிறார் என்றாலும் அவர் கார்பண்யன் என்ற ஒரு பேர் இருக்கு. என்னென்று சொன்னால் மனதின் கண் ஏழ்மையானவன், மனசில் வெரி பேக்கர் ஏழையாம். அதுக்கு தான் அந்த கீதோபதேசம் நடந்து அவரை உயர்த்துறார். வெளியிலே அம்பு வில்லு காணாது, அவர் அங்கே போய் எல்லாம் அம்பு வில்லெல்லாம் எடுத்த பிறகு கடகொடகொடண்டு நாவெல்லாம் பரண்டும் அண்ட் ஆயிட்டார், டிப்ரெஷனுக்கு போயிட்டார் அர்ஜுனன். அந்த பெரிய அவர் தான் சூப்பர் ஹீரோ, அந்த மகாபாரதத்தில் ஹீரோ. அப்படி போயிட்டார். அப்புறம் அவரை வெளியில் கொண்டு வர்றார் கிருஷ்ண பரமாத்மா. அப்போ ஓராதார் உள்ளத்தில் ஒளிக்கும் ஒளியானே, அந்த நெருளலான அந்த ரகசியமான அந்த விஷயம் அந்த மாணிக்க வாசகர் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறார். அப்போ பாருங்கள், இதை அப்படியே வச்சுட்டு நாங்கள் இந்த அர்ஜுனன்கிட்ட கொண்டு வந்தால் அப்படியான பெரிய அவருக்கு கார்பண்யன் என்ற ஒரு பேர் இருக்குது. மனதில் அவர் ஒரு இரவல், நம்ம யார்கிட்டையாவது ஒரு இரவலுக்கு நமக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளோக்கு வசதி இல்லை, இரவலாக ஒரு அட்டியில் வேண்டி நாங்கள் திருமணத்துக்கு எங்கேயா போயிட்டோம், அது தொட்டு பார்க்குறது விழுந்துருமா ஏண்டா அது எங்களது இல்லை. இப்போ எண்டதெண்டா அதை போட்டுட்டு அப்படி பேச தெரியுமாம்மா அப்படியே. ஆனால் இன்னும் ஒரு ஆக்கள்றத வேண்டி போட்ட உடனேயே இரவல், அவங்களும் தட்டி தவறி அந்த திருமணத்துக்கு எங்கேயாவது வந்துட்டாங்கன்னா சொல்லவே வேண்டாம். அப்படியே பார்ப்பாங்க, நான் போகும்போது கலட்டி தந்துடுறீங்களா, இல்லை நம்ம இந்த அந்த பின்பக்கத்தில் போய் கலட்டி, நான் இது கண்ணாலே நான் பார்த்துருக்கேன், என் கண்ணாலே நான் பார்த்துருக்கேன். அப்போ நான் ஒரு 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். என்னோட வந்த ஒரு அக்கா, என்னோட பெரியவங்க, அவங்க அவட அக்காடதை தான் வேண்டி போட்டுட்டு வந்தவன், அவடதை இல்லை, அவன் அக்கா தங்கச்சி ரெண்டாலுமே அவள் அந்த இப்போ என்னோட வந்தவடதை தான் அந்த அவட அக்கா போட்டவன். அவளுக்கு கொஞ்சம் அப்போ அவட ஹஸ்பண்ட் கொஞ்சம் அவங்க கொஞ்சம் வசதி இல்லை, இப்போ நல்லா இருக்கிறாங்க, அப்போ கொஞ்சம் வசதி இல்லை. அப்போ நான் கிரேட் 8, 9 படிக்கிறேன். அப்போ அவன் எனக்கு நான் பார்த்துட்டு இருக்கிறேன், நான் ஓடி போய் நிற்கிறேன். அவள் அந்த கிச்சனுக்குள்ளே போய் அவள் அந்த அட்டியலை போட்டு ஒரு கலர்னா ஒரு சின்ன செயின் தான் போட்டிருக்கிறான். அப்போ நான் அந்த சின்ன பிள்ளை பார்க்குறேன். அவள் சொன்ன, நான் போட்டுட்டு தட்டாவ சொன்னேன், இல்லை நான் பஸ்ஸில் போகிறேன். அப்போ அவள் அதை கலட்டி கொடுக்குறான், இந்த கண்ணால் பார்த்தேன் நான். அப்போ அந்த இரவல் நகை நமக்கு சொந்தம் இல்லாதது இல்லையா,
நமக்கு சொந்தமில்லாது வந்து நம்ம ஆக்களுக்கு காமிக்க போடலாம், ஆனால் அது டெம்பரரி, உரியவன் கொண்டு போயிடுவான். அது மாதிரி கார்பண்யன் என்றது வந்து ஏழ்மை. அதாவது என்ன ஏழை? மனதின் கண் ஏழை. அவனால் சண்டை பிடிக்க முடியாது. தைரியலக்ஷ்மி வேணும். அஷ்டலக்ஷ்மியில் அந்த தைரியலக்ஷ்மி இல்லாமல் வீரலக்ஷ்மி வாழை எடுத்தாலே கட 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 கடண்டு நடுங்கும். வடிவேல் மாதிரி இப்படி என்னடா என்னடா பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்குது, பாட்டம் ரொம்ப வீக்காக இருக்குது. பாட்டம் ரொம்ப வீக்குன்னு அது மாதிரி தைரியலக்ஷ்மி இல்லாட்டி பாட்டம் ரொம்ப கட கட கடன்னு வீக்காக இருக்குது. அப்போ இது எல்லாத்துக்கும் நான் சொல்கிறேன், அந்த ப்ராக்டிஸ் இருக்குது, பயிற்சி இருக்குது. அதை செய்வோம். நானும் இப்போவும் செய்துட்ருக்கிறேன். ஏதாவது எங்களுக்கு ஒரு இனம் தெரியாத நேரத்தில் ஒரு மனசில் ஒரு என் செய்த ஒரு வருடலாக இருந்தால் அந்த இடத்துக்கு போய், அந்த சம்பவத்துக்கு போய் அழகா நீங்களே உங்களோட கதைச்சி, இப்போ அந்த சுவந்தி வேற, இந்த சுவந்தி வேற தானே இல்லையா? அந்த சுவந்தி வேற, இந்த சுவந்தி வேற தானே. இது 2026 இருக்கிற சுவந்தி 2020 மேபி 2019 இருக்கிற சுகந்தி வேறு தானே. அப்போ இந்த சுகந்தி போய் அந்த சுகந்தியோட கதைச்சி ப்ராப்ளம் சால்விங் செய்ய வேண்டியதான். இருந்து கதைச்சி அது எப்படியோ என்னத்தை செய்தோ சாம பேத தான தண்டத்துக்கு போகக்கூடாது. சாம பேதத்தோடு நிப்பாட்டிடணும். கொஞ்சம் கெஞ்சி பார்க்குறது, அப்புறம் கொஞ்சம் கதைச்சி பார்க்குறது, அதோடு நிப்பாட்டிடணும். அதோடு எல்லாம் சால்வ் பண்ணிடணும். பண்ணி அவங்கள அப்படியே அமைதியாக்குனா கொஞ்சம் 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 இந்த காஸ்மிக் டிக்ஷனரி வந்து தெரிய ஆரம்பிக்கும். இந்த காஸ்மிக் டிக்ஷனரி அதனுடைய உரை விளக்கம் எல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டாயும் ஆனந்தமாயும் நீங்கள் எங்கே இருந்தாலும், நீங்கள் ஸ்ரீலங்காவில் இருந்தாலும் சரி, கனடாவில் இருந்தாலும் சரி, இங்கிலாண்டில் இருந்தாலும் சரி, எப்படி இந்த வெளிநாட்டில் ஒரு வின்டருக்கு ஒரு போராக இருக்குது, சம்மருக்கு நல்லா இருக்குது, இல்லை அப்படி இருக்குது, இக்கரை மாட்டுக்கு அக்கறை பச்சை, எப்படி இருந்தாலும் அந்த ஆனந்தம் அற்புதத்தினுடைய ரகசியம் அந்த டிக்ஷனரியில் எழுதியிருக்கு. இந்தாப்பா நீ இது செய்தியா, இதுக்கு இதான் ஆன்சர், செய்தியா, இதுக்கு இதான் ஆன்சர். கரெக்டா? அந்த சீதா தேவியினுடைய நான் வேறு இதெல்லாம் இன்றைக்கு நான் சொல்லலாமண்டே ப்ரிப்பேர் பண்ணி வைப்பேன். இதுதானண்டு இல்லை, ஆனால் எனக்கு எப்போ எது வருதோ அதைத்தான் சொல்லுவேன். ஆனால் நிறைய புக் ரீட் பண்ணி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவேன். இதுதான் நான் இன்றைக்கு சொல்லணும் அப்படியெல்லாம். இன்றைக்கி அந்த நேற்று யூடியூப் கட்டுனே அந்த தாயார்கிட்டே அந்த மனம் போயிட்டு பாருங்கள். மகாலட்சுமியினுடைய ரூபம் அவளுடைய வடிவமாக இருந்தாலும் தன்னுடைய தவறை எப்படி அவள் சுட்டி காட்டுறா. அற்புதம். இப்போ எல்லோருக்கும், தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் எல்லோருக்குமே நான் இன்று கேட்டுக்கொள்வது, அந்த சீதா தேவியின் அதே பாதையில் நாங்களும் போய், நாங்களும் எங்களுடைய பக்தியையும் எங்களுடைய அந்த பாசிட்டிவ் எனர்ஜியையும் எங்களுடைய உயர்வையும் நாங்களும் அதை வரவழைச்சி எங்களுக்கு சுற்றி இருக்கிறவர்களுக்கும் அந்த அறிவை கொடுப்போமாக. தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.